வணக்கம் நட்புகளே. ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை. கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ. கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 14. அரட்டையான அரட்டையாய் இரவு 9:30 மணி தாண்டியும் ராதிகா, வெற்றி, தேன்மலரின் சித்தி மகள்கள் என சக்திவேல் வீட்டின் இளையவர்கள் சத்தம் தெருவரை கேட்க, அப்பொழுதுதான் ஒவ்வொரு வேலையாய் முடித்து அங்கே மொத்தமாய் அடுக்கி வைத்திருந்த நாற்காலியில் ஒன்றை மட்டும் எடுத்து போட்டுவிட்டு வாசலுக்கு முன்னமர்ந்தார் தங்கதுரை. இத குடிங்க என்று கோமலம் கொடுத்த காஃபியை வாங்கி கொண்டு, சமையல்காரங்க பணம் கேட்டு வந்தாங்களா என கேட்க, சக்தி கொடுத்து அனுப்பிட்டான், இந்த பசங்க இன்னும் அடங்காம இருக்குங்க, என்னன்னு சொல்ல என்று கோமலம் நிற்க, சக்தி எங்க என்றார் அவர். அவனும் இங்கதான் ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு நின்னா என்று பார்வையால் தேடும் நேரம் வண்டியில் வந்து இறங்கினான் அவன். இந்நேரம் எங்கடா போன நீ? தங்கதுரை கேட்க, பெரியம்மா வந்தவங்க கடைசி பஸ்ஸையும் விட்டுட்டேன்னு போன் பண்ணாங்க, அதான் ஆட்டோ கூட்டிட்டு போய் அனுப்பி வச்சுட்டு வாரேன் என்றவன் வீட்டிற்குள் கேட்ட சத்தத்தில் அங்கே திரும்பி பார்த்து புன்னகைக்க, அதுக்கு நீதான் போகணுமா சக்தி? வெற்றி அனுப்பியிருக்கலாம்ல என்று தங்கதுரை கேட்க, இன்னும் 2 சித்தியும் பாட்டியும் தங்கறதா சொன்னாங்களே, அவங்கள எங்க என்றான் அவர் கேள்வியை விட்டு. இங்க தங்க வச்சிட்டோம் சக்தி, நாங்க பாத்துக்கிறோம், உள்ளதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோவில்ல பொங்கல் வச்சு பூஜை முடியவும் தான் கிளம்புவாங்க, காலையில பாத்துக்கலாம் என்ற கோமலம், ராதிய கூப்பிட்டாதான் எல்லாம் அடங்கும் என்று சொல்லி சக்திவேல் வீட்டிற்கு அவர் செல்ல தங்கதுரை அருகே அமர்ந்தான் சக்திவேல். ராதி, மணி என்ன ஆச்சு? நாளைக்கும் லீவ் போட பாக்குறியா? வீட்டுக்கு வா என்ற கோமலம், நீங்களும் வாங்கடா, அங்க நம்ம வீட்ல தூங்கலாம் என மற்றவர்களையும் அழைக்க, அப்போ நாம எல்லாம் ஒன்னா பேசிட்டே தூங்கலாம் என அவர்களும் கிளம்ப தயாராக, ராதி எல்லாரையும் கூட்டிட்டு போ, நான் வாரேன் என்று சொல்லி தேன்மலரிடம் வந்தார் கோமலம். சித்தி, அண்ணி பேக் எல்லாம் அண்ணன் ரூமுக்கு கொண்டு போய் வைக்க சொல்லி அப்பத்தா சொல்லுச்சு, வச்சிட்டேன், பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு தங்கதுரை வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று விட்டான் வெற்றி. என்னத்த, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்திருப்பேன், தெரிந்தாலும் மனது கேளாமல் தேன்மலர் சொல்ல, அது சரி, அதுவரை என் மவனை தெருவுல நிக்க விடவா என்று சிரித்தவரிடம், ஆமா அப்பத்தா எங்க, சத்தமே இல்ல என்றாள் தேன்மலர் வேறு பேச்சை பேசி. சக்தியோட அம்மா வீட்டாளுக கொஞ்சம் அங்க நம்ம வீட்ல இருக்காக, அவங்க கூட அத்தை பேசிட்டு இருக்கு என்று சொல்லி தேன்மலர் தலையில் இருந்த பூவை எடுத்துவிட்டு வேறு பூவை மாற்றி இருந்தார். உன் அம்மா ஒரு புடவைய கொடுத்து இந்நேரத்துக்கு உன்னை கட்ட சொல்லுச்சே மலரு, புடவைய ராதிகிட்ட கொடுத்தேன், எங்க வச்சான்னு மறந்து போச்சே என கீழிருந்த அறையில் கோமலம் தேட, அமைதியாய் நின்றவள் உள்ளமெல்லாம் படபடவென அடித்து கொள்ள தொடங்கி இருந்தது. உன் பேக்ல தான் அந்த புடவை வைக்கிறதா சொன்னா, வெற்றி மேல கொண்டு வச்சிட்டானாமே என்றவர் என்ன செய்வதென யோசித்தபடி தேவையானவற்றை எல்லாம் மேலே கொண்டு வந்து வைத்து விட்டார். மலரு, மேல 2 பேக் உன்னோடதுல ஏதோ ஒண்ணுல தான் உன் அம்மா கொடுத்த புடவை இருக்கும், ஒரு பச்சை கலரு, நீ கூட பாத்திருப்பியே, சும்மா மேலதான் வச்சிருப்பா, கொஞ்சம் திறந்து பாரு கண்ணு, இருந்துச்சுன்னா எடுத்து கட்டிக்கோ என்று சொல்லவும் அவள் தலையாட்ட, நான் வரணுமா என்றும் கேட்க, என்றவளிடம் வேகமாய் ஒரு தலையாட்டல். சரிடாமா, நீ போய் இருக்குதான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு குரலை கொடு, நான் அப்புறமா சக்திய வர சொல்லுவேன்ல என்றும் சொல்ல, ஐயோ என அந்த சொல்லுக்கே அலறியது தேன்மலர் மூளையெல்லாம். அவள் பார்த்து எடுத்துவிட்டு கோமலத்திடமும் சொல்ல, புடவையை மாற்ற சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு வந்து விட்டார் கோமலம். சரி சக்தி, காலையில பாப்போம் என மனைவியின் வருகையை கண்டு சக்திவேலிடம் நெட்டி முறித்து தங்கதுரை சொல்ல, ஒரு 10 நிமிஷம் அவங்கிட்ட உட்காருங்க, சக்தி காஃபி கொண்டார கோமலம் சொல்ல, வேண்டாம் சித்தி என்றான் அவன். அட இருடா என்று சொல்லி அவர் உள்ளே செல்ல, கடனே என சக்திவேல் முன் அமர்ந்து விட்டார் தங்கதுரையும் பேச்சு எதுவுமின்றி. நடந்து போனா 15 நிமிஷம், ஓட்டம் எடுத்தா 5 நிமிஷம்தான். மலரு, யோசிக்காம அம்மா வீட்டுக்கு ஒரே ஓட்டமா எடுத்துறேண்டி. தேன்மலரின் எண்ணம் இப்படித்தான் இருந்தது. ஆனாலும் இந்த மனசுக்கு இவ்ளோ கொழுப்பு இருக்க வேணாம் என நினைக்கவும் மறக்கவில்லை அவள்.
ஏதேதோ எண்ணத்தில் இந்த சிவப்பு வண்ண புடவையை எடுத்து அணிந்து கொண்டவளுக்கு அதற்கு பின் தான் அவசரப்பட்டு இதை கட்டிவிட்டோமோ என்று பதறியது. மறுபடி மாற்றிட முடியுமா? அதற்குள் யாரேனும், ஏன் அவனே வந்து விட்டால் என மனம் தாறுமாறாய் துடிக்கத் தொடங்க, தேவையா மலரு? சத்தமில்லாம அம்மா கொடுத்த புடவைய கட்டியிருக்கலாம். இப்ப என்ன நினைப்பாக அவங்க என்ற எண்ணங்கள் அங்கும் இங்கும், பயமும் வெட்கமும் கொஞ்சமே அவன் பார்வையினை காண எதிர்பார்ப்பும் என்று அறைக்குள் அத்தனை நடந்துவிட்டாள். சக்திவேல் அறைக்குள் அவள் வந்து அரை மணி நேரம் ஆக இருக்க சுற்றி பார்த்தவள் அங்கே அமராமல் பதட்டத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டாள். அவன் அறையில் தான் மட்டும் என்பது வேறு, இன்னும் அவளை மூச்சு முட்ட செய்ய, மலரு, இதுக்கு மேல நின்னா பிபி வந்து செத்து போயிடுவ போல, வெளியில போயிரு என நினைத்து வாசலுக்கு நடக்கும் நேரம் சக்திவேல் உள்ளே நுழைய சட்டென திரும்பி நின்று கொண்டால் அவனுக்கு முகத்தை காட்டாமல். கதவை தாழிட்டவன் புன்னகையோடு உள்ளே வர உதறல் எடுத்து நின்றாள் தேன்மலர். என்ன தேனு, அங்க என்ன பண்ற என்றவன் அவள் பக்கம் செல்லாமல் கட்டிலில் சென்று அமர, இதயத்தை நீவிக்கொண்டு அவள் திரும்பி பார்க்கவும் அவன் கண்களில் அத்தனை குறும்பு புன்னகை. போச்சு என்பதாய் அவள் அதை கவனிக்க, வா என்றது அவன் கண்கள் மட்டும். தனியா என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம் என்றான் அருகில் வந்தவளிடம். அத்தைதான் இங்கேயே இருக்கு சொன்னாங்க என்றவள் குரல் அத்தனை மெலிதாய் வர, இந்த புடவையும் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்களா? புன்னகையை வாய்க்குள் அடக்கி கொண்டு அவன் கேட்டுவிட, இல்லை என்பதாய் தலையசைத்தவளால் அவன் முகம் பார்க்கவே முடியவில்லை. முதல்ல நானே ஒருத்தருக்குன்னு உனக்காக பார்த்து பார்த்து எடுத்த புடவை எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையேன்னு நினைச்சேன் என்றவன் வார்த்தைகளை முடிக்காமல் விட, என்ன சொல்வானோ என்ன நினைப்பானோ என அத்தனை பதட்டம் நொடியில். பூ வைத்த அன்று அவன் எடுத்து கொடுத்த புடவை அது. அதை இன்று எடுத்துக்கொள்ள அவள் நினைக்கவே இல்லை. ஆனால் பார்த்த பின் ஆசையாய் கட்டியும் விட, அதன் பின் தான் அதிகமாய் சிந்தனையும் படபடப்பும் அவளிடம். அம்மா கிரீன் சாரி எடுத்து வச்சிருந்தாங்க, அது பக்கத்துல இதுவும் இருந்துச்சு, ரெண்டுமே புது சாரி தானே, அதான் என்றவள் ஏதாவது சொல்ல வேண்டுமே எனதான் சொல்லி இருந்தாள். ரொம்ப நல்லா இருக்கு என்றவனை திரும்பி பார்க்க சிறு புன்னகையுடன் தான் கூறியிருந்தான். தப்பா நினைச்சுக்காதீங்க, சுத்தமா முடியல, ஒரு 2 நிமிஷம் வெளியில போயிட்டு வரவா? அவன் பார்வைக்கு இவள் கூறிவிடவும் சட்டென சிரித்து விட்டவன், கொஞ்ச நேரம் முன்னா கீழே உன் வாய்ஸ் தான் அதிகமா கேட்டுச்சு, இப்போவும் நீதான் பேசுற ஆனா என்று சிரித்தவன், அப்பதான் வந்துடுச்சு, இப்ப எப்படி வெளியில போவனே? ஆமா, எதுக்கு போகணும், என்னன்னு சொல்லு, பேசிக்கலாம் என அமைதியாய் அவன் பேச பேசதான் இவளால் பேச முடியாமல் போனதே. எனக்காக இந்த சாரி மட்டும்தான் கட்டிக்கணும்னு தோணுச்சா என்றவன் எழுந்து நடக்க அவன் கால்களை மட்டும் பார்த்தபடி அவள் அமர்ந்திருந்தாள். என்றவன் தன் முன் வந்து நிற்கவும் தேன்மலர் நிமிர்ந்து பார்க்க கையில் இனிப்புடன் நின்றான். ஸ்வீட்ஸ் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும், நீயும் ஊட்டிவிட சொன்னல்ல என அவன் நீட்ட, ஏன் என்பதாய் அவள் பார்த்து வைத்தாள். வாங்கிக்கோ தேனு, இதுக்கு அவ்வளோ பேச்சு, பேச்சுல மட்டும்தான் தேனுன்னு எனக்கு ஒரு பட்டம் வேற என அவள் கூறிய அத்தனையையும் அவன் சொல்லி காட்ட, ப்ளீஸுங்க என வாய்விட்டே கூறிவிட்டாள். சரி என சிரித்தாலும், வாங்கிக்கோ என அவள் உதட்டருகே கொண்டு செல்ல வாங்கியும் விட்டாள். இப்போ ஓகேவா என அவளை நெருங்கி உரசி கொண்டு வந்து அமர்ந்தான் சக்திவேல். சோ மாமா, படுத்துறீங்க என இனிப்பை விழுங்கியவள் சட்டென எழுந்து கொள்ள சக்திவேல் நெஞ்சத்தில் இனித்தது அவள் அழைப்பு. ஆனால் அவள் உணரவில்லை. என்ன என அருகில் சென்றவன், எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற நீ என்று சொல்லி அருகில் வந்து நின்று அவள் உணரும் முன் அவளை அணைத்து தன் நெஞ்சத்தில் சாய்த்திட அசைவின்றி நின்று கொண்டவள் கண்களை இறுக்கமாய் மூடிக்கொண்டாள். நான் தானே, என்ன பயம், என்ன பண்ணிடுவான் உன்ன, வெளியில போக முடியாது, இங்கேயே இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் என்றான் அத்தனை மென்மையான ஒரு அணைப்பை கொடுத்து. தன் ஒற்றை கையை அவள் தோளோடு மொத்தமாய் அணைத்திருந்தவனின் மற்றொரு கை அவள் தலையை வருடிவிட சில நொடிகளில் அந்த அணைப்பில் அதன் வெதுவெதுப்பில் என பெண்ணின் கண்களின் இறுக்கம் குறைய மனதில் ஒரு இதம் சேர்ந்தது. அவளின் இதம்
அவனின் மனதின் கதகதப்பை கூட்ட செய்தது. அடுத்த அத்தியாயம் நாளை. அதுவரை காத்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.